அடிப்படையிலேயே ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். நீங்க 10,000 20,000 கம்ப்யூட்டர் வச்சுக்க சார், புவா சோறுன்னு அடிச்சா சாப்பாடு வரப்போது. கம்ப்யூட்டர்ல என்ன முன்னேற்றம்? ஒன்றும் முன்னேற்றம் இல்லைங்க சார். கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன் சார், நானு என்ன கை நாட்டம் ஆக்கிட்டானுங்க. நம்புங்க, என் ஆபீஸ்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா டைம் ஆபீஸ்ல 3 ரெஜிஸ்டர் இருக்கும். ஒர்க்கர், ஸ்டாஃப், எக்ஸிகியூட்டிவ். நேரா போவேன், எக்ஸிகியூட்டிவ்ல கையெழுத்து போடுவேன், பந்தாவா போவேன். இப்ப என்ன பண்ணிட்டான், கம்ப்யூட்டர் உள்ள எடுத்துட்டு வந்துட்டான். இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாதுங்க, என் வீட்டில் நான் தான் காய்கறி வெட்டுவேன். அந்த காய்கறி வெட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் இங்க வெட்டிக்கும். அதுல வச்சா ட்ரைஸ் ஒன்ஸ் அகைன், ட்ரை ஒன்ஸ் அகைன். அது நான் 2 வீலர்ல போறவங்க, மழை பெஞ்சதுன்னா நனைஞ்சினா போயிடுவேன். கையெல்லாம் மழையில நனைஞ்சிங்கன்னா இந்த விரல் முனெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதை வச்சா ட்ரை அகைன், ட்ரை அகைன். 10 நிமிஷமா பின்னால ஒரு பியூன் சொல்றான், சார் நீ லீவ் போட்டு கையை காய வச்சு எடுத்துனா போ சார். சார் சம்பளத்தை கையில கொடுத்துருந்தாங்க சார், அந்த மகிழ்ச்சி வாங்கினவனுக்கு தான் தெரியும். 1ஆம் தேதி காலையில் நான் அக்கௌண்ட் செக்ஷன் போய் கேஷ் விட்டேனே, என் சேலரியில புது நோட்டா வைனேன், அதுல ஒரு சந்தோஷம். அது வாங்கி சார் கேஷியரை விட்டு வெளில வந்து எண்ணி பார்த்து சம்பளம் கரெக்டா இருக்கும். அப்புறம் வீட்டில் ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம், வாங்குறது ஒண்ணு இல்லை. அதனால நம்ம ஷேரை எடுத்து மடிச்சு போட்டுட்டு அதே கவரை மூடி வச்சு அவங்ககிட்டயே ஸ்டேப்லர் வாங்கி அடிச்சு வீட்டுக்கு போய் நல்ல பிள்ளையாட்ட பெருமாள் படத்துக்கிட்ட வை அப்படின்னு அவங்க மகிழ்ச்சியா அப்படியே கவரை என் கையில எங்க வீட்டுக்காரர் எப்பவும் கொடுப்பாருன்னு போ. எவ்வளோ ஏமாத்தணும் இது ஒண்ணு. இப்ப என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு கார்டு கொடுத்துட்டான், ஏடிஎம் கார்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நம்ம அடிக்கடி உளருவோம்ல, பின் நம்பரை உளறிட்டேன். அவ போட்டு பார்த்துட்டு, என்னங்க உங்களுக்கு சம்பளம் 45ன்னா 60ன்னு காமிக்குது அப்படின்னா, ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னு போய் சொன்னேன். இப்ப என் கை செலவுக்கு என் தங்கச்சி அக்காவுக்கு என் கையில இருந்து கொடுக்குற காசுக்கு வட்டிக்கு கடை வாங்கிக்கிறேன். கம்ப்யூட்டர் என்ன நல்லது பண்ணிச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு காலத்துல பொண்ணு பார்க்க போனா கல்யாணத்துல பொண்ணு நேரா போய் பார்ப்போம், பையனை நேரா போய் பார்ப்போம், நல்லது கெட்டது தெரியுங்க. இப்ப அதையும் கம்ப்யூட்டர்ல மாத்திட்டாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஜாதகத்தையும் எல்லாம் போட்டோவையும் ஒரு 7-8 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டான். போ அப்படின்னு 7 கல்யாணம் பண்ணியிருக்கான். எப்படி 8 ராசி இல்லை, அதனால நிறுத்திட்டேன். நியூமராலஜி படி 8 ராசி கிடையாது, நிறுத்திட்டேன். என்னடா ஏன்டா? ஆமா, என் ஃப்ரெண்டுங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் ரொம்ப சோகமா இருந்தான். என்னடா ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா பொண்ணு நேரில் பார்த்துருக்கலாம். ஏன்னா ரிசப்ஷன்ல தான் பார்த்தேன். ஏன்னா நாங்கள் கம்ப்யூட்டர்லயே மூஞ்சி பார்த்து ஓகே சொன்னோம். ரிசப்ஷன்ல தான் பார்த்தேன், கம்ப்யூட்டர்ல ஏதோ கிராபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்கடா, அந்த மூஞ்சே இல்லை இதுன்னு. நான் சொன்னேன், ரிசப்ஷன்ல பார்த்தேன், சரி அதுவாது மேக்கப்போட இருக்கும், மேக்கப் கலைச்ச பிறகு பார்த்தியான்னு. பார்க்கக்கூடாதுன்னு தான் வெளில சுற்றி இருக்கிறான்டா இது வரைக்கும். எங்க அக்கா பையன் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்யறான். மாமா எங்க ஆபீஸ்ல எப்படி தெரியும்ல, என்ன டீலாம் டேபிளுக்கே வந்துடும். நான் போடா லூசுன்னு. ஏன்? ஆமா, டீலாம் டேபிளுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த 10 நிமிஷம் கூட உன்னை வெளில விடாம வேலை வாங்குறான்னு அர்த்தம். 60 வயசுலயும் விவசாயி இளைஞனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் செய்யும் தொழிலே உடற்பயிற்சி. விடிய கால 4 மணிக்கு எழுந்தானா நைட்டு 7 மணிக்கு படுத்தானா அது வரையும் உடற்பயிற்சி. அந்த வீட்டு பெண்களுக்கு உடற்பயிற்சி. எந்த விவசாயி பெண்மணியும் வீட்டில் இருக்கிறது இல்லைங்க, கூடவே வேலை செய்யலாம். ஆனா கணினி அப்படி அல்ல. 30 வயசுல பிசிக்கலா நீ ரிட்டையர் ஆகிற, 35 வயசுல வியாதி வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாயி எல்லாத்தையுமே தாங்குவான் சார், தாங்குறான், இன்னும் தாங்குறான். அதனாலதான் இந்த நாடு இன்னும் விவசாய நாடாக இருக்கிறது. எவ்வளவு கொடுமை, தாங்குறான். அந்த இரும்பு இதயம் இறைவன் விவசாயிக்கு கொடுத்திருக்கிறான், ஞாபகத்தில் வைத்திருங்கள். இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி வேலை செஞ்சுட்டு வரவங்க பஸ் பாத்தீங்களா, இறுதி ஊர்வலம் போற மாதிரி இருக்கும். எல்லாம் அமைதியா ஜன்னலோடு தூங்குது. சுனாமி இருந்தது, இந்தியா பொருளாதாரம் கீழே போச்சு. அப்ப அமெரிக்கால இருந்து நமக்கு அந்த அமெரிக்க ஜனாதிபதி நம்முடைய பிரதமர் கிட்ட கேட்டார், கோதுமை வேணுமான்னு, ஏதாவது வேணுமா? நம்ம பிரதமர் சொன்னாரு, வேண்டாம், எங்களுக்கு தேவையான உணவுகளும் வசதிகளும் எங்களிடமே இருக்கிறது என்று சொன்னார் நம்முடைய பாரத நாட்டு பிரதமர். ஏன்னா நம்முடைய விவசாயத்துடைய மகத்துவம்.
ஒரு 6 மாசத்துல ரீட்டான ஒரு புயல் அமெரிக்கா வச்சுது. அப்ப இவர் அவருக்கு போன் பண்ணாரு, அப்படின்னாரு, கொஞ்சம் கோதுமை அனுப்புங்க. ஏன்? வெறும் கணினியை நம்பி இருந்த நாடு இது, விவசாயத்தை நம்பி இருக்கும் நாடு.